அன்பு நேர்களே, கருப்பாடுகளை வேட்டையாடுறதே நமக்கு தொழிலா போச்சு இல்லையா? என்ன செய்வது? இளங்கட சிங்கள ஆட்சிக்குள்ள இந்த கருப்பாடு மயம். அதுல ஒரு விடயத்தை நாம் பார்க்கணும். இப்ப சிவாந்தி எங்க சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இந்த ஊடகம் கொண்டு சென்றாங்கல்ல ரேஞ்ச். இப்ப சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச் இஷாரா செவந்தி. இப்ப செவந்திர விடயம் இதோட முடிஞ்சு நாம நினைச்சிட்டோம், முடிஞ்சு அது முடியல. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்றெல்லாம் போகும். இப்ப பார்ட் 2ல வந்திருக்கு. பார்ட் 1 என்ன? பார்ட் 1 அவர் நேபாளத்துக்கு தப்பிச்சென்றதுக்குரிய, அதாவது அது பின்னணி முதலாம் பார்ட். ரெண்டாம் பாட்டம் இவருக்கு இந்த யூனிஃபார்ம், இந்த வக்கீல் யூனிஃபார்ம், அப்புறம் அந்த ஐடென்டி கார்டு, அது சம்பந்தமான இது. அதுக்கப்புறம் துப்பாக்கி வரப்போகுது பார்ட். யாரு துப்பாக்கி கொடுத்த, இந்த துப்பாக்கிக்குரிய சொந்தக்காரர் யார்? அப்ப இன்னும் புதையல் இருக்குல்ல. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பல வகையான புதைகள் கிளம்பும். அந்த வகையில நேற்று ஒரு வக்கீல் அம்மா கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடவத்தை பகுதியை சேர்ந்த ஒரு பெண் வக்கீல் அம்மா, 55 வயசு. எவ்வளவு சீனியரிட்டி பாருங்க. அந்த அம்மாவை பிடிச்சி அந்த அம்மா வள்ளிக்காந்து 72 மணி நேரத்துக்கு டிஓ எடுத்துட்டாங்களா? விசாரணை நடந்து வருகுதா? அந்த விசாரணையின் மூலம் மிகப்பெரிய புதைகள் கிளம்பிருக்கு. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய கேவலம். அங்கிட்டால அவ ஒரு எச்சுக்காய் வந்துகிட்டு அதை நார போயிட்டு, அது 48 மணி நேரம் ஆகிட்டுல அங்கால ஒருத்தன் நார வைக்கிறான். அவன் யூனிவர்த்தை போட்டுட்டு இன்னொருத்தன் என்ன செய்யறான், ஐஜிக்கு எதிராகவும் அங்கால இன்னொரு சீனியர் டிஐஜிக்கு எதிராகவும் அட்மின்ல இருந்த ஒருத்தன். நேற்று நாம ஆள் பேர்லாம் சொல்ல மாட்டோம்னு சொல்லித்தான். இப்படி இந்த அவங்களுக்குள்ளதான் இந்த சிங்களம் உயர் மட்டங்கள்ல இருந்துதான் இந்த மாதிரியான கேவலமான தரங்கட்ட வக்கீல் வேலை பார்க்குதுகள். இந்த வேலையை ஒரு தமிழ் முஸ்லீம் பார்த்தா இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழுத்திருப்பார்கள் பெண்கள். நம்ம நடக்குதா இல்லையா? இன்றைக்கு கிஷ்புல்லா என்பவர், கிஷ்புல்லா அபரங்க காத்தாங்குடி கிஷ்புல்லா வந்துகிட்டு தங்கையாவது போகிறார். அது என்ன பெரிய லாபம் கிடைக்க போகுது? இன்றைக்கு பாருங்க, ஒட்டுமொத்த நான் தான் சொன்னேன் இல்ல, விடிய நாரடிக்க போறாள். எல்லா ஊடகமும் முகமது கிஷ்புல்லா சரி சிங்களத்துல போட்டும் இந்த தமிழ் எல்லாரும் போட்டு பெழுக்காங்கல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களே இழுக்கிறாங்க. அதான் அந்த பிரச்சனை தான். அதனால இந்த மாதிரி விடயத்துல இப்ப இது எவ்வளவு பெரிய விடயம் பாருங்க. ஒரு வக்கீல் அம்மா, நீ படித்த படிப்புக்கு கிட்டத்தட்ட 55 வயசு என்றால் என்னுடைய பார்வையில கிட்டத்தட்ட ஒரு 55 கழிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால வக்கீல் அம்மாக்கு சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் இருக்கா இல்லையா? எவ்வளவு பெரிய சீனியர். இந்த சீனியர் வக்கீல் அம்மா இவன் பாருங்க, இந்த கலன்களுக்கு யாரு அதான பத்தரை, அந்த பத்தரோட ஆளா இருந்திருக்கிறான். மனுஷிக்கு பணம் கொடுத்துருப்பான். அந்த பணத்துக்காக மனுஷி இஷாரா செவ்வாந்திக்கு வேண்டிய ட்ரைனிங் கொடுத்து எல்லாரும் சொன்னாங்களே பெரிய. நாங்க என்ன சொன்னோம்? செவ்வாந்தி வெறும் அம்பு. இது என்ன, நம்ம சில ஊடகங்கள் சொன்னாங்களே அவ என்னது பெரிய புலனாய்வு ட்ரைனிங் பெற்றுவான். உங்களோட வாயில வெடி வச்சு கொளுத்தே. எங்க அது இந்த இந்தியாவில வெடி வச்சு கொளுத்தே. என்னடா அவங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் ஓடுறதுக்காக வாக்கி வந்த மாதிரி எல்லாம் கட்டுக்க. அந்த என்ன சொன்னேன், செவ்வாந்தி பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு போக தேவையில்லை. அவளுக்கு 25 வயசுக்குள்ள அது என்ன ட்ரைனிங் வந்து கொண்டா இல்லையா? என்னையோ புலனாய்வு ட்ரைனிங்கா? புலனாய்வில் அவருக்கு பின்புலம், பத்தரட பின்புலம். அவன் சொல்லத்தை இப்ப செஞ்சவர் அம்பு, அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு புலனாய்வு இப்ப பாருங்க, என்ன வக்கீலமா வந்துட்டு அடுத்து துப்பாக்கி கொடுத்த ஆழ்வானும் இவருக்கு சுட தெரியுமா? என்னமே தெரியாது. சட்ட புத்தகம் லீகல் புக்கு தான் கொடுத்து இந்த அம்மா தானா. பேரு நான் சொல்ல விரும்பல, பேரும் வந்துட்டு அது நம்ம சொல்ல தேவையில்லை. நேற்றைய நம்ம அந்த சீனியர் டிஐஜி பேரும் வந்துட்டு இல்லை, அது நம்ம சொல்றது நமக்கு ஏன் தேவையில்லை வம்பு. அதை நாம தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. இது வக்கீலாமா கடவத்த பகுதியில ஒரு வழக்கறிஞரா நீண்ட காலமா இருக்கிற அம்மாவை தான் கைது செஞ்சு 72 மணி நேரம் டிஓ எடுத்துட்டாங்க. நேற்று இல்லையா? புதன்கிழமை நேற்று கோட்டுப்பட நேற்று, இன்றைக்கு வியாழக்கிழமை. அப்புறம் எடுத்துட்டாங்க. 72 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த அம்மாவை 3 மாதத்துக்கு திருப்பி எடுக்கிறாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு தெரியுமே துப்பாக்கி யார் கொடுத்தேன்னு சொல்லி. இப்ப துப்பாக்கியை பத்தி பத்தரையும் சொல்லணும், முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது இஷாரா சவாதின்னு சொல்லுவா. மூணாவது இந்த வக்கீலம்மாவும் சொல்லுவா. அப்ப 3 பேரும் ஒரே ஆளை சொல்லிக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை சொன்னாங்கன்னா இன்னும் அந்த பட்டியல் தொடரும். அப்ப ஆக இப்ப 4 கோணங்கள்ல சிஐடிக்குள்ள என்கொயரி போய் கொண்டிருக்கு தொடர்ந்து. இப்ப பார்ட் என்ன, அவ தப்பித்து போன மாத்திரம் தான். அங்க வடக்குல எங்க இருந்தா எங்க போறாங்க, அந்த பாட்டி அந்த அவ்வளவு எடுத்தாச்சு. அப்ப இனி அந்த போட் எல்லாம் எடுத்தாச்சு. அப்ப இனி ஸ்ரீலங்கா டு நேபாள் வரையுமான பார்ட் 1 முடிஞ்சிட்டு. பார்ட் 2 என்ன, உங்களுக்கு வக்கீல் யூனிவர்சிட்டிக்கு எப்படி ட்ரைனிங் கிடைச்சிச்சு?
இந்த வக்கீலுக்கு என்ன வக்கீல் ஐடென்டி கார்டு, அந்த பார் அசோசியேஷனுக்கு இலங்கை சட்டத்தரணி சங்கத்தால் வழங்கப்படுற ஐடென்டி கார்டு இருக்குது. அந்த ஐடென்டிட்டி கார்டுல இவரை எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிறார் இந்த வக்கீல் அம்மா. ஓகேங்களா? அந்த வக்கீல் அம்மாடக்காக தான் இப்ப இங்க வரை பண்ணிருக்கிறாங்க. இது குறித்து நாம தொடர்ந்து பார்ப்போமா. பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவ குமார் சமரட்ன எனப்படும் கனைமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை மறைத்து வைக்க இசாரா செவ்வண்டிக்கு தண்டனை சட்டத்தின் புக் பெரிய புத்தகம் நாம சொன்னோமில்ல 4 அதாவது டாக்டர் ராஜபக்சே அவரது புத்தகம் தான் இந்த கூடுதலான இந்த புக்கில் இருக்கு. அதாவது இந்த லோயர்மாருக்கான புக்குகள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த புக்கில் மிக தடிப்பமான புத்தகங்கள் மிக கூடுதலாக டாக்டர் ராஜபக்சே தான் செஞ்சிருக்கிறார். அவர் புக் தான் மிக A4 தாண்டி பெரிய சைஸ்ல புக் இருக்கு. அந்த புத்தகத்தை அந்த செவ்வந்திக்கு கொடுத்ததாக சட்ட புக் வழங்கியதாக கூறப்படும் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அந்த வக்கீல் அம்மாவை 72 மணி நேரம் டிஓ எடுத்து விசாரணை செய்து வருகிறது சிஐடி. மேலும் நாளை வெள்ளிக்கிழமை வக்கீல் அம்மாவை மேலும் 3 மாதங்களுக்கு டிஓ எடுக்கிறாங்க சிஐடியால். இப்ப எவ்வளவு கேவலம்! இந்த கேவலத்தை நாம மேலே சொல்லிடுறோம் இல்ல, இது கேவலம் இல்லையா? நீ படித்த படிப்புக்கும் உன்னுடைய இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் இந்த அம்மா நீ செஞ்சிருக்கேன்டா, உனக்கு எங்க கொண்டு உறைஞ்ச? இதுக்கெல்லாம் நம்முடைய பொட்டாமான கூப்பிடணும். இதுக்கு உங்களுக்கு எல்லாம் தண்டனை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பொட்டாமான் மேடைக்கு எங்க இருந்தாலும் வரவும், இது பொட்டாமான் தான் இதுக்கு சரி. ஏன்னா இவங்களை எல்லாம் கொடுத்துக்கு சோறு போட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு போய் மேல இல்லப்பா, உங்களுக்கு எல்லாம் நல்ல தண்டனை கொடுக்கணும். மேலும் பல சந்தேக நபர்களுடன் பாதாள உலக குழுவை சேர்ந்த கனைமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக இஷாரா செவ்வந்தி உட்பட 6 சந்தேக நபர்களும் 3 போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றன சிஐடிக்குள். இஷாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சஞ்சீவ கொலை தொடர்பான பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளதாக சிஐடியால் ஒரு செய்தி இருக்கின்றது. கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் ஒருவரை காட்டி கொடுத்துக்கிறார் செவ்வந்தி தான். செவ்வந்தி சொல்லித்தான் அவங்க பிடிபட்டிருக்கிறாங்க. அந்த அம்மாவோட வாயால மேலும் வகையான நிறைய புதையல் கிளம்ப வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்லாமல் அந்த அம்மா நிறைய இவங்களை ஹெல்ப் பண்ணிக்கிறாவாம். சரி, இந்த அம்மா மேல என்ன குற்றச்சாட்டு? கனைமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதுதான் அவ மேல செயல்படுற குற்றச்சாட்டு. துப்பாக்கி சூடு நடத்தியவர் வழக்கறிஞராக வேடமிட்டு நீதிமன்ற அறைக்குள் நுழைவதற்கு தேவையான பொருட்களை சந்தேக நபர், அது இந்த பெண்மணி வக்கீலம்மா, பெண் வழக்கறிஞர் தயாரித்துள்ளார். நீதிமன்ற அறைக்குள் நுழைய வழக்கறிஞர்கள் அணியும் 2 டைகள், குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகங்கள் மற்றும் பிற விதிமுறைகள் அடங்கிய கோட்டு சூட்டு பாட்டு எல்லாமே ட்ரைனிங் அத்தனையும் அடங்கிய புத்தகங்கள் மற்றும் நீதிமன்ற அறைக்கு நுழைய அனுமதிக்கும் வகையில் வழக்கறிஞர் வாகனத்துக்கான பாஸ், இந்த லோயர் பாஸ் கார்முனுக்கு போடுவாங்கல்ல, அதை காட்சிப்படுத்துவதற்கான அனுமதி மற்றும் பார் அசோசியேஷனில் வழங்கப்படுற ஐடென்டிட்டி கார்டு, இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தினரால் வழங்கப்பட்ட ஐடென்டி கார்டு எல்லாம் தயாரித்து கொடுக்க அளவுக்கு இந்த பெண் வக்கீல் அம்மா உதவி செஞ்சிருக்கிறா. இதுதான் இவன் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு தானே. அப்ப இந்த அம்மாவும் சிஐடி வருஷ கணக்கா இருக்கணுமே. பார்ப்போம், இவருக்காக பெரிய வக்கீல் எல்லாம் எழும்புவாங்கல்ல, பார்க்கலாம் அதையும். ஆனாலும் இது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விடயமா தான் இலங்கை தரப்பால் பார்க்கப்படும். நீதிமன்ற அறைக்குள் ஒரு வழக்கறிஞர் போர் வேடமிட்டு 2 சந்தேக நபர்கள், இந்த நினைக்கானே மகரகமே சஞ்சீவியா மகரகமே சமனும் இந்த ஊடகங்களால் பெரிய ரேஞ்சுக்கு பெரிய என்ன புலனாய்வு ரைனிங் என்ற போர்வையில கொண்டு போனவே சிவந்தி அக்கா, அந்த அக்காளுக்கெல்லாம் இந்த வக்கீலாமா, அந்த கடவத்தை வக்கீல் அக்கா தான் செஞ்சு கொடுத்துக்கிறாள். அக்கா ஏக்கா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதில் ஒரு வினோதமான விடயம் என்னவென்றால், இந்த விடயத்தில் யாராவது ஒரு தமிழோ ஒரு தமிழ் வக்கீலோ அல்ல ஒரு முஸ்லீம் வக்கீலோ செஞ்சிருந்தால் முழு நாடும் இந்த 2 சமூகத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய நஞ்சும் விஷமும் காக்கும். போதாக்குறைக்கு யானகர் வந்துடும் பாவி. அப்படி இப்ப அத்தனை அந்த கருப்பாடு, இப்ப நாம் கொண்டு வருகின்ற கருப்பாடுகள் பாருங்க, இது வந்துட்டு இது எப்படி இருக்குது? இதை நாம சரியா சொல்ல மாட்டா, கருப்பு கோட்டு கருப்பாடு நல்ல பொருத்தமா அக்கா. கடவத்தாக்கா தாமராக்கா, ஒன்னும் செய்யலாத தாமரா, அவட பேரு தாமரா பேரு வருது. ஆனா முன்னுக்கு தார பேருன்னு சொல்ல தேவையில்லையே, தாமரான்னு அவன் என்ன ஒண்ணும் புணுங்கலாம், புரியுதானே? அவ ஒண்ணும் பண்ணல, அவ இப்ப எல்லாம் சரியாக்குவாங்க. எனவே இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும்
இந்த கொலைகளுக்கு உடந்தையாகவும் அத்தனை ஈடுபாடுலையும் இருக்கிறதும் இந்த சிங்கள தேசத்தின் சிங்கள பெரும்பான்மை மக்கள் தான். அவங்களோட அதிகாரிகளும் அவங்களோட ஆபீசரும் தான் இதுல கூட இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது இப்ப பார்ட் 2 தான் இதா. அதாவது இப்ப இலங்கையிலிருந்து தப்பித்து கொஞ்சம் மறைஞ்சிருந்து நேபாள் வரையும் போனதிலிருந்து கொழும்பு வரையுமான முதலாவது பாட் தான் முடிச்சுக்கிறாங்க. இப்ப இரண்டாம் பாட்டு என்ன, இந்த கடவத்தை வக்கீலம்மா இந்த தாமரா அக்கா செய்து கொடுத்த அத்தனை உதவியும் வந்துட்டு. அடுத்தது என்ன பாட், அடுத்த பாட் இந்த கன், இந்த அவன் மகரகம சமன் மகரகமே அந்த ஒயிட் ட்ரெஸ், அந்த ஒயிட் உடுப்பு வெள்ளை உடுப்புல இருந்தான்ல அவனுதான். அப்ப அவன் ஷூட் பண்ணிய துப்பாக்கி யாருடையது? அதுவும் ஒரு இராணுவத்துக்குரியதான். அவன் அமெரிக்காவை போயிட்டு வாங்கி வந்திருப்பான். ஆக அத்தனையும் இந்த சிங்கள தேசத்தின் மக்கள் தான். நம்ம எல்லாம் பயிதுள்ள நம்ம மக்களே இல்லை, நம்ம தமிழ் சமூகம் இல்லை, முஸ்லிம் சமூகம் இதுக்குள்ள. ஆக இந்த சிங்கள மக்களுக்கு எதிராக இந்த மாதிரி தரங்கட்ட வக்கீலும் இந்த மாதிரி ஒரு கேவலமானவர்கள் தான் இந்த மாதிரி வேலை இருந்தாரு. கேகல் பத்தர அவன் மிகப்பெரிய தாதா, உண்மையிலே ஒரு பயங்கரமான தாதாங்க. அவன் பட பாவி என்ன ஒரு ஓயிலும் படுத்திருக்க மாட்டான். அத்தனையும் ஆமிக்காரன் கூட இருந்துட்டு அந்த ஆமிக்காரன் கொடுக்குற ட்ரைனிங் தான் எடுத்து அதெல்லாம் இப்ப கக்குறாங்களாம். உங்களுக்கும் விஷம் கக்கி வர பாம்பு விஷம் கக்குது போன்று கக்கி வருகின்றார்களாம். காலப்போக்குல எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பாட்டு பாட்பாடு இப்படி வரும். கடைசியாக கந்து முடிய போது பத்மஸ்ரீ பெரேரா அல்லது கேல் பத்தர பத்தமே இவெல்லாம் வந்து முடியும். இவங்கெல்லாம் ஒரு பக்கபலமான சாட்சியாளர்களை கோர்த்து விடுவாங்க. அவனுக்கு ஒரு மரண தண்டனை ஒன்று விதிக்கப்படணும். அதெல்லாம் குறணும். இந்த நாட்டுக்குள்ள மீண்டும் சிங்கப்பூர், மலேசியா போன்று இந்த மாதிரி குற்றங்களுக்கு சட்ட மாற்றம் கொண்டு வந்து தூக்கு தண்டனை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் இந்த நாடறிக்கும் சிங்கள மக்களை காப்பாற்றக்கூடிய அறிக்கும். ஏன்பா புண்ணியவான்களா, இந்த மாதிரி கேவலங்கட்ட வேலை இறங்காங்கடா. என்ன அக்கா இந்த அக்கா வக்கீலாக்கா பாருங்களேன். வகுத்துல என்ன இந்த வகுத்து ஐயா கேவலங்கட்ட வைக்கலாமா? பாப்போம். இன்னும் பாட்டு இருக்கின்றது. துப்பாக்கி ஒரு ஆமிகாரன் தான் சொல்றாங்க. பார்க்கலாம் அடுத்த விஷம் எப்போது கக்கினாலும் நாம் காவி வருவோம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம். என்றும் நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.